தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். இந்திய ராணுவத்தில் ஒவ்வொரு ஆண்டும் போர் உள்ளிட்ட சண்டை காலங்களை விட உயிரை மாய்த்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட பிற காரணங்களால் அதிக அளவில் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவையில் கேரளாவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை பாதிக்கும் அழுத்தங்கள் குறித்து 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு அரசாங்கத்திற்கு தெரியுமா என்று சில மாதங்களுக்கு முன்பு கேள்வி எழுப்பினார். டிசம்பர் 20ஆம் தேதி அதற்கு விளக்கமளித்த மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வீரர்களிடையே இருக்கும் மன அழுத்தத்தை உறுதிப்படுத்தியதோடு அதை சரி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் மேற்கோள் காட்டியுள்ளது. இதற்காக பல்வேறு ராணுவ முகாம்களுக்கு உளவியல் ஆலோசகர்கள் குழு அனுப்பி வைக்கப்பட்டு 2500 ராணுவ வீரர்களிடம் ஆலோசனையில் ஈடுபட்டு தரவுகள் சேகரிக்கப்பட்டன. ராணுவத்தின் இந்த நடவடிக்கைகள் வீரர்களின் உளவியல் சிக்கல்களை தீர்ப்பதிலும் தற்கொலைகள் மற்றும் கொலைகளை குறைப்பதிலும் முக்கிய பங்காற்றுவதாக இந்திய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல மூத்த அதிகாரிகளால் இளநிலை அதிகாரிகளுக்கு ஏற்படும் அவமானம் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் தொடர்பான வழக்குகள் அரசாங்கத்திற்கு தெரியுமா என்ற மற்றொரு உறுப்பினரின் கேள்விக்கு ஆம் என்றும் அது தொடர்பாக சில புகார்கள் கிடைத்திருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தில் 2022ஆம் ஆண்டு மட்டும் 819 தற்கொலைகள் நடைபெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாநிலங்களவையில் தெரிவித்திருக்கிறார். இவற்றில் ராணுவத்தில் 642 பேர், கடற்படையில் 29 பேர், விமானப்படையில் 148 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். 2011 முதல் மத்திய ஆயுத காவல் படையில் 1532 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக 2023இல் உள்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் வழங்கிய புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்களின் மனநலன் தொடர்பான இந்த விவரங்கள் பெரும்பாலும் கண்டுகொள்ளப்படாமலேயே போவதாக புகார்கள் முன்வைக்கப்படுகின்றன. மத்திய அரசு 2021ஆம் ஆண்டு அமைத்த VSK கௌமுதி தலைமையிலான குழு ராணுவ வீரர்களின் மனநிலை மோசமடைய 3 முக்கிய காரணங்களை பட்டியலிட்டுள்ளது. சேவை நிலைமைகள், பணிச்சூழல் நிலைமைகள் மற்றும் தனிப்பட்ட பிரச்சினைகள். இவற்றில் சேவை பிரச்சினைகளில் உயரதிகாரிகள் விடுமுறையை நிராகரிப்பதால் ஏற்படும் அழுத்தங்களையும் குறிப்பிட்டுள்ளனர். இவை தவிர அதிகப்படியான பணிச்சுமை, தனிமை உணர்வு, சமூக மற்றும் குடும்ப ஆதரவு இல்லாமை போன்ற காரணிகளும் வீரர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு பணியாளர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது கவலைக்குரிய புள்ளி விவரம். இதற்கான தீர்வை தொடங்க முன்னர் ஆயுதப்படைகள் எதிர்கொள்ளும் சவால்களை தீர்ப்பதுதான் அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் படி என்கின்றனர் நிபுணர்கள். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.